வணக்கம். இன்னைக்கு அக்கினி சிறையில் சானியா மிஸ்ஸா கதையை பார்க்க போகிறோம். சானியா மிஸ்ஸா பிறந்த தேதி நவம்பர் 15, 1986 பிறந்திருக்காங்க. பிறந்த இடம் மும்பை, மகாராஷ்டிரா, இந்தியா. இவங்க 6 வயசு தனது தந்தை இம்ரான் மிஸ்ஸாவிடமிருந்து ஆரம்ப பயிற்சியை கற்றார். ஹைதராபாத்தில் உள்ள நாசர் பள்ளியில் பயின்றார். மேலும் ஜெயின் மேரி கல்லூரியில் பட்டம் பெற்றார். பெண்கள் இரட்டையர் பிரிவில் உலகின் நம்பர் 1 தரவரிசையை பெற்றார். விருதுகள் 2004 இந்திய அரசால் அர்ஜுனா விருது மற்றும் 2006 பத்மஸ்ரீ விருதை பெற்றார். ஓகே, இப்போ சானியா மிஸ்ஸா கதையை பார்க்கலாமா? சானியா மிஸ்ஸா சின்ன பிள்ளையே அவங்க குடும்பமே விளையாட்டுத்துறையில் சம்மந்தப்பட்ட குடும்பம். இவங்க அப்பா விளையாட்டுனா ரொம்ப 4 வயசே அவங்க அப்பாவுக்கு விருப்பமாக இருக்குமா. அப்போ இவங்க அப்பா விளையாட்டுத்துறையில் உள்ள பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. யார்? இம்ரான் மிர்சா. அவர் விளையாட்டுத்துறையில் பத்திரிகையாளராக இருந்திருக்காரு. அப்போ இவங்க அம்மா எல்லாத்துக்குமே, இவங்க குடும்பத்தில் எல்லாத்துக்குமே சானியா மிஸ்ஸா பெரிய டென்னிஸ் வீராங்கனை ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியமாக இருந்தது. சின்ன பொண்ணு 6 வயசாக இருக்கும்போது அவங்க அப்பா டென்னிஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. வீட்டிலே பின்னாடி வச்சு டென்னிஸ் விளாட சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டிலே பயிற்சி கொடுக்கறதோட அதுக்குள்ளே பயிற்சியாளரை வச்சு நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே அதே மாதிரி டென்னிஸ் பயிற்சி எடுத்துக்கு சேர்க்கும்போது 6 வயசாக இருக்கிற பொண்ணுக்கு எப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி விளாடணும்லாம். அப்போ பயிற்சியாளர் ரொம்ப தயங்கினாராம். இந்த பொண்ணு எப்படி விளாட போகிறாங்க அப்படின்னு தயங்கினோடனே அந்த பயிற்சியாளர் யாருன்னா மகேஷ் பூபதியோட அப்பா தான் பயிற்சி பண்ணியிருக்காரு. யாருக்கு? நம்ம சானியாவுக்கு. அப்போ சானியா பயிற்சி கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு வாரத்திலே நல்லா டெவலப் பண்ணி ஆகிட்டாங்க. பரவாயில்லையே, சின்ன பொண்ணாக இருந்தாலும் ஒரு வாரத்திலே நல்லா பயிற்சி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இவங்க விளையாட்டுக்கு உடனே ஒன்றும் வந்துடல. எல்லாம் நிறைய சோதனைகளை சந்தித்து அப்படி தான் வந்திருக்காங்க. இப்போ சானியா கடினமான உழைப்பு. எப்போதுமே இப்போ விளையாடுறாங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னால் அவங்க முதல்ல உடற்பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் உணவு கட்டுப்பாடு. உணவு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவுகளை சாப்பிடணும். விளையாட்டுன்னு வச்சுக்கோன்னா நம்ம உடம்பும் நல்லா இருக்கணும்ல. அப்போ அதுக்கு உண்டான சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டாங்க. இப்போ இவங்களை தேடி யாராவது வந்தாங்கன்னா இவங்க எப்போதுமே பயிற்சி கூடத்திலே இருப்பாங்க. டென்னிஸ் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்குது, உடற்பயிற்சி பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய தீவிரமாக உழைச்சிருக்காங்க. தீவிரமாக உழைச்சி 13 வயசுலேயே முழு நேர டென்னிஸுக்கு வந்துட்டாங்க. யார்? சானியா மிஸ்ஸா 13 வயசுலேயே வந்துட்டாங்க. அப்போ இவங்க வேங்காத விருதுகள்னு எதுவுமே கிடையாது. சின்ன வயசுலேயே ரஷ்யாவில் இருந்து நிறைய பெண்களை எதிர்த்து இவங்க ஜெயிச்சிருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட விருதுகள் இவங்க வாங்கியிருக்காங்க. 40க்கும் மேற்பட்ட விருதுகள் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பெண்கள் வரிசையில் முதலிடம் எடுத்திருக்காங்க. நல்லா விளாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எடுத்துருக்காங்க. அப்போ இவங்க திருமண வாழ்க்கை எப்படி போனுச்சுன்னா, சானியா மிஸ்ஸா பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரரை கல்யாணம் பண்ணிக்காங்க. அப்போ இதுக்கு ரொம்ப எதிர்ப்பு வந்துச்சான். ஒரு இந்திய பெண் எப்படி பாகிஸ்தான் உள்ளவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய எதிர்ப்பு வந்துருக்கு. அவங்க பாகிஸ்தானுக்கு கல்யாணம் முடிச்சு போனாலுமே இந்தியாவுக்காக விளாண்டுருக்காங்க. அப்போ இஸ்லாமிய மதப்படி இப்படி பர்தா போட்டு எல்லாம் பண்ணியிருக்காங்களா. அப்போ குட்டப்பாவோட போட்டுட்டு விளாடக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் எதிர்ப்பு பண்ணியிருக்காங்க. எதிர்ப்பு பண்ணி போராட்டம் பண்ண வைக்க அப்படி நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எதையுமே விளாடுறாங்கள. அவங்களோட குறிக்கோள் நம்ம நாட்டுக்காண்டி விளாடணும், அந்த ஒரு குறிக்கோள் தான். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல. சானியாட்ட உங்கள் வெற்றிக்கான காரணம் என்ன அப்படின்னா, எதிர்ப்புகளை சமாளித்து முன்னேறி வர்றது தான் என்னோட வெற்றிக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சமாளித்து நல்ல முறையில் விளாண்டுருக்காங்க. விளாண்டுட்டு இவங்க இருக்கும்போது இவங்களுக்கு குழந்தை பிறகு திருமண வாழ்க்கைக்குள்ள போகிறாங்க. அப்போ நிறைய எதிரான கருத்துக்களே வருது. இப்போ சானியா மிஸ்ஸா பாகிஸ்தானில் உள்ளவங்க மறந்துட்டாங்க. அப்போ அவங்க அந்த நாட்டுக்காரங்க ஆகிட்டாங்க. நிறைய அவங்களுக்கு கருத்து மோதல்கள் வந்துட்டு அத்தனையும் தாண்டி சமாளித்து தான் வந்திருக்காங்க. அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறந்தோடனே ஒரு 4 வருஷம் கேப் வருது. விளையாட்டில் கேப் விட்டோன்னே இதுக்கு மேலே அவங்க அவ்வளோதான் விளாட முடியாது அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பேசியிருக்காங்க. மறுபடியும் இன்னிங்ஸாக என்ன பண்ணியிருக்காங்க, 4 வருஷம் கழித்து மொதல் விளையாட்லேயே ஜெயிச்சிருக்காங்க. மொதல் விளையாட்லேயே ஜெயிச்சு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையிலையும் தன்னோட கணவரை பிரிகிற நிலையும் இவங்களுக்கு வந்திருக்கு. அப்பவுமே அவங்க அவங்க கணவர் வேற ஒரு கல்யாணம் பண்ணும்போது கூட அதுக்கு வாழ்த்து தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அசலவே இல்லை, வாழ்த்துக்கள் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தைரியமான பொண்ணு. அவங்களோட நம்மளை யார் என்ன பேசினா நம்மளோட குறிக்கோள் வெற்றியாக நல்லா இருக்கணும், நல்லா விளையாடணும் இந்திய நாட்டுக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறுதி வரைக்கும் தன்னோட கோல் என்ன, நம்ம நாட்டுக்காண்டி விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துருக்காங்க. அப்போ சானியா மிஸ்ஸா இப்போ வாழ்ந்துட்டு இருக்க பெண் தான். இவங்களை மாதிரி நம்ம வீரமாக இருப்போம். ஓகேவா?